மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்களோட இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். என்ன முக்கிய விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு பக்கம் ஆளுநரை சந்திச்சு தாவேக்கா தரப்புல கடிதம் கொடுத்திருக்கிறதையும் பார்க்கிறோம். அதிமுகவுக்கான வாய்ப்புகளா என்ன இருக்கிறதா பார்க்கலாம். உங்கள் மூத்த செய்தியாளர் சுபாஷ் சொன்ன நடைமுறைகள் தான் இதுல அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு மைனர் பார்ட்னராக ஒரு கட்சியின் ஆட்சியில பங்கெடுப்பது என்பது அது அதிமுகவுக்கு ஆபத்து. அப்படியான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார். எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தணுங்க, அதிகாரப்பூர்வமா நடத்தணும். அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதெல்லாம் வழக்கமான நடைமுறை தான். அது முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். டி.வி. சண்முகம் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் ஆட்சியில பங்கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம். அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு பொலிட்டீஷியனுக்கு அப்படியான ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஆனா அது அதிகாரத்துக்கு ஆசைப்படுதலாகத்தான் பொது வெளியில புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் ஏராளமான அதிமுகவின் எம்எல்ஏ வேட்பாளர்கள் தாவேக்கா வேட்பாளர்களால தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க, வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பாங்க. அவங்க அரசியல் எதிர்காலம் பிறகு பூஜ்ஜியமாயிடும். தாவேக்கா அரசுல அதிமுக இணைந்தால் தாவேக்கா தோற்கடிக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர்கள் அவர்களோட அரசியல் எதிர்கால அரசியல் என்ன ஆகும்? இதெல்லாம் உணர்ந்துதான் அதிமுக முடிவெடுக்கும். என்னதான் அதிகாரத்துல பங்கு பெறணும்னு சிலருக்கு ஆசை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒத்துக்கொண்டால் அது அதிமுகவை ஏதாவது ஒரு வகையிலே பழுவுபடுத்துவதாக கூட அமையலாம். ஏன்னா பல எம்எல்ஏக்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன? இன்றைக்கு எனவே கூட ஆளுநர் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அழைப்பு விடுத்துருவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அதை தாண்டி வழி இல்லை. எஸ்ஆர் பொம்மை வழக்குல அது ரொம்ப தெளிவா இருக்கு. மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சட்டமன்றம் தான், ஆளுநர் மாளிகையின் அரண்மனை சுவர்கள் அல்ல. அவர் சட்ட வல்லுநர்கிட்ட கலந்து ஆலோசிப்பாரு. கொஞ்சம் விஜய்க்கு கடுக்கா கொடுத்துருக்கிறாரு. விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு ஆளுநரை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கஷ்டத்துலனா 5 வருஷமா ஸ்டாலின் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. எவ்வளவுதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாலும் கடைசியில ஆளுநர் மாளிகையின் அரண்மனை சுவர் அதிகாரத்தை தடுத்து நிறுத்தும் அவருக்கு புரிந்திருக்கும். ஆனா ஆளுநர் காலதாமதம் செய்ய மாட்டாரு. மெஜாரிட்டி காட்டணும்னு காலதாமதம் செய்தா அது கோர்ட்டுக்கு போனாலே விஜய்க்கு உடனடி ரிலீஃப் கிடைச்சிரும். அது மிகப்பெரிய அவமானமாக ஆளுநருக்கு அமையும். அதுபோக பிஜேபி வேண்டுமென்றே தலையிடுகிறதுங்கிற அவப்பெயர் ஆரம்பத்திலே பிஜேபிக்கு வந்துடும். அதை உள்துறையும் மத்திய உள்துறையும் விரும்பாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியான சூழ்நிலையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம யூகிக்கலாம். நாளையோ நாளை மறுநாளோ விஜய் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார். அவரோடு சேர்ந்து சில அமைச்சர்கள் அவர்களும் பதவி ஏற்பார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஆளுநர் கொடுக்கும் போது என்னை கேட்டால் 2 வாரம் கொடுக்கணும். ஆளுநரின் விருப்ப உரிமை தான், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுலதான் மெஜாரிட்டி. திமுக வெளிநடப்பு செய்து விட்டால் மெஜாரிட்டி காட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதிமுக திமுக சேர்ந்து வெளிநடப்பு செய்தாலும் ரொம்ப ஈஸி தான். ஒரு வகையில பார்த்தாங்க மக்களே அதைத்தான் விரும்பி இருக்கிறாங்க. ஒரு ஆட்சிக்கு மெஜாரிட்டி தரல, மேல 2 கட்சிகளுக்கு சபிஷியன்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்சிக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸா திமுக அதிமுக இருக்கணும்னு தானே மக்கள் விரும்பி இருக்கிறாங்க. அது நல்லது தானே. டெமோக்ரஸில ஒரு ஆட்சி மெஜாரிட்டியோட பல்வேறு முடிவுகளை, கொள்கை முடிவுகளை எல்லாம் அவரவர்கள் இஷ்டப்படி எல்லாம் எடுத்து அந்த விளைவுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே விஜய் அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்டாக கண்டினியூ பண்றது தமிழ்நாட்டின் அரசியல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது நமக்கு புதுசு, அதனால குழப்பமா இருக்கு. ஆனா டெல்லியில எல்லாம் எத்தனையோ முறை இது நடந்த விஷயம் தான். விபி சிங் காலத்துல நடந்த விஷயம் தான், நரசிம்மராவ் காலத்துல நடந்த விஷயம் தான். தமிழ்நாடு புதிய ஜனநாயக பரிசோதனைக்கு தயாராகி வருகிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷாம்.